இறைமகன் இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்வோடு கலந்திட வேண்டும் இறை வார்த்தை என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். இறை வார்த்தை என்பது வாசிப்பதற்கும் எழுதுவதற்கும் போதிப்பதற்கும் மட்டுமானது அல்ல, மாறாக அது வாழ்வதற்கு. இறை வார்த்தை நம்முடைய வாழ்வோடு கலக்கும் போதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட தகுதியானவர்களாக மாறுகின்றோம். நாம் டீ போடுறதுக்காக பால் மாவை எடுத்து நல்லா கலக்கிறோம். அது அந்த தண்ணியோடு முழுவதுமாக கரைந்தால் மட்டுமே சுவையான ஒரு தேநீரை, ஒரு டீயை நம்மால் குடிக்க முடியும். அது சரியாக அந்த பால்மா அந்த தண்ணியோடு சரியாக கலக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது குடிப்பதற்கு தகுதியான ஒரு தேநீராக, ஒரு டீயாக அது இருக்க வாய்ப்பு இல்லை. அதனுடைய சுவை மாறுபடும், அது குப்பையில் வீசப்படும். அதுபோல இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வோடு ஒன்றாக கலக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 3 முதல் 9 முடிய. இயேசு உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியான மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்தது, வேரில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகள் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை தந்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். அன்புக்குரியவர்களே, இயேசு சொன்ன விதைப்பவர் உவமை, அதாவது இறை வார்த்தையை பற்றி சொல்லும்போது அவர் சொன்ன அழகான ஒரு உவமை. விதைப்பவர் விதைகளோடு செல்கிறார். சில விதைகள் வழியோரத்திலே விழுகின்றன. சில விதைகள் முட்புதரிலே, முட்களுக்கு நடுவிலே விழுகின்றன. சில விதைகள் பாறை நிலத்தில் விழுகின்றன. மீதமுள்ள விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. அந்த இயேசுவுடைய அந்த உவமையை பொறுத்தவரை முதல் 3 விதைகளும் முளைத்தன அல்லது முளைக்கவில்லை. ஆனால் அவைகள் நல்ல செடியாக வளரவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன என்றால், அந்த விதைகள் நிலத்தோடு இரண்டர கலக்கவில்லை. மேல் நிலத்தோடு நேரடி தொடர்பு கொள்ளாமல் மேலோட்டமான ஒரு தொடர்பை அந்த விதைகள் வைத்திருந்தன. எனவே தான் பறவைகளால் உண்ணப்பட்டன, முட்களால் நெரிக்கப்பட்டது, சூரியனால் சுடப்பட்டது. ஏனென்றால் மண்ணுக்குள் தன்னை இரண்டர கலக்கவில்லை அந்த விதைகள். ஆனால் இந்த 4வது வகையான விதைகள் நிலத்திலே விழுந்தன. நிலத்திற்காக தன்னை முற்றிலுமாக அவை கையளித்தது. இரண்டர நிலத்தோடு கலந்ததால் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திலே அந்த விதைகள் விதைக்கான வடிவத்தையே இழந்தன. அந்த வடிவத்தை இழந்து அந்த மண்ணினுடைய தன்மைக்கு ஏற்ப ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான வடிவத்தை பெற்று அவை செடியாக வளர்ந்து விளைச்சலை தந்தன. அதாவது அந்த பலன் தராமல் போன விதைகள் நிலத்தோடு கலக்கவில்லை, பலன் தந்த விதைகள் நிலத்தோடு கலந்தன. இந்த நிலம்தான் இறை வார்த்தை, விதைதான் நாம் இந்த இறை வார்த்தையோடு கலக்கும் போது, இரண்டர கலக்கும் போது நம்முடைய வாழ்க்கையானது மாற்றம் பெறுகிறது.
அதாவது ஆபிரகாம், ஐசக் அல்லது குமார், சுப்பிரமணி இப்படிங்கிற ஒரு நபர் இறை வார்த்தையை வாசித்து அந்த இறை வார்த்தையோடு இரண்டரை கலந்து இறை வார்த்தையை வாழ்வாக்கும் போது அந்த நபர் இன்னொரு மனிதராக மாறுகிறார். அதாவது விதை என்னும் ஒன்று செடியாக மரமாக மாறுவதைப் போல தனிப்பட்ட அந்த நபர் தன்னை தாண்டி இன்னொரு மனிதராக மாறுகிறார். அதற்கான அடிப்படை நிபந்தனை என்ன என்றால் இறை வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை கலக்க வேண்டும். யூதர்களுடைய வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த இறை வார்த்தை அவர்களுடைய வாழ்வோடு கலந்திருக்கவில்லை. குறிப்பாக அவர்கள் ஓய்வு நாள் சட்டத்தை மிக தெளிவாக, மிக ஆழமாக, கண்டிப்பாக அவர்கள் பின்பற்றினார்கள். இந்த ஓய்வு நாள் சட்டம் எதற்காக பின்பற்றப்பட்டது என்றால், இந்த ஆலயம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாக செய்வதற்காகவும், கடவுளை மதிக்க வேண்டும், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஓய்வு நாளை அவர்கள் மிக உன்னதமாக பின்பற்றினார்கள். ஒரு ஓய்வு நாளிலே இயேசுவனுடைய சீடர்கள் கதிர் கொய்வதை பார்த்து இயேசுவையும் இயேசுவனுடைய சீடர்களையும் அந்த யூதர்கள் கடிந்து கொள்கிறார்கள். அதாவது இயேசு இறைமகன் என்பதை அவர்கள் உணரவில்லை. அவர்களுக்கு ஆலயம் முக்கியமானதாக இருக்கிறது, ஆலயம் சார்ந்த சட்டங்கள் முக்கியமானதாக இருக்கிறது. ஆனால் ஆலயத்தில் உள் இருக்கக்கூடிய அந்த இறைமகன் தான் வெளியே இருக்கிறார் என்பதை அவர்கள் உணரவில்லை. இயேசு அழகாக சொல்லுகிறார், கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. அதாவது அந்த விவாதத்தின் போது, ஓய்வு நாள் விவாதத்தின் போது, கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார். அதாவது இறைமகனாகிய நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன், நீங்கள் கோயிலுக்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், அந்த இறை வார்த்தையை அவர்கள் உள்வாங்கவில்லை. அதாவது மீட்பர் வருவார், அவர் உங்களிடையே இருப்பார், உங்களுடைய மீட்புக்காக அவர் உதவி செய்வார், உங்களுடைய குற்றங்களை எடுத்துரைப்பார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். இந்த இறை வார்த்தைகளை அவர்கள் உள்வாங்கவில்லை, கிரகித்து கொள்ளவில்லை. எனவே தான் அவர்கள் எத்தனைத்தான் இறை வார்த்தைகளை அவர்கள் வாசித்தாலும், அந்த இறை சட்டம் என்று உயிரை விட்டாலும், கண் முன்னாலேயே, அதாவது இறை வார்த்தையில் எழுதப்பட்ட அந்த மீட்பர் கண் முன்னால் நின்ற போதும் கூட அவர்களால் இதுதான் மீட்பர் என்று உணர முடியவில்லை. இயேசுவே சொல்லுகிறார், தம்பிகளா, கோயிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறேன், என்னை தாண்டி நீங்கள் ஓய்வு நாளை பற்றியெல்லாம் கோயிலை பற்றியெல்லாம் பேசுகிறீர்களே என்று வெளிப்படையாக சொன்ன போதும் கூட, நானே இறைமகன் என்று சொன்ன போதும் கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், மேலோட்டமாக இறை வார்த்தையை அவர்கள் வாசித்தார்களே தவிர அதை தங்களுடைய வாழ்வாக அவர்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அவர்கள் இயேசுவோடு போராடினார்கள். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 6 முதல் 9 வரையிலான வசனங்களிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சின்னம் சிறிய ஒருவரை பாவத்தில் விழுவதற்கு காரணமாக யாராவது இருந்தால் கழுத்தில் எந்திர கல்லை கட்டி நடுக்கடலில் அமிழ்த்த வேண்டும் என்று இயேசு சொல்லுவார். இறை வார்த்தை, இதை நாம் பல முறை வாசிச்சிருக்கிறோம். இதை நாம் எப்படி வாழ்வாக்க முடியும்? தெளிவாக சொல்கிறார், சின்னம் சிறிய என்னுடைய சகோதரர் ஒருவரை நீங்கள் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தால் அவரை கழுத்தில் எந்திர கல்லை, சாதாரண கல்லில் எந்திர கல்லை கொட்டி, கடல் ஓரத்தில் இல்லை, நடுக்கடல், அப்போ தான் வெளியே வர முடியாது, அவன் உயிர் பிழைக்க முடியாது, அங்கே கொண்டு போய் போடணும் என்று சொல்கிறார். அதாவது தவறுவது மனித இயல்பு, ஆனால் அந்த தவறுக்கு காரணமாக இருப்பது மிகப்பெரிய குற்றம் என்று இயேசு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 இறைவார்த்தை 6-7 அழகாக சொல்லுகிறார். இது நம்ம பலமுறை வாசித்த ஒரு வசனம். இதை எப்படி வாழ்வாக்குவது? இதை எப்படி வாழ்வாக்குவது என்றால், நம்முடைய சொல்லாலும் செயலாலும் இன்னொருவரை பாவத்தில் நாம் விழ வைக்க கூடாது. ஒரு தந்தையை எடுத்துக்கொள்வோம். அவர் தன்னுடைய குடிப்பழக்கத்தின் மூலமாக ஒரு துர்மாதிரியாக இருந்து தன்னுடைய மகனையோ அல்லது தன்னுடைய பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறுவனையோ இல்லது தன்னுடைய உறவுக்கார சிறுவர்களையோ அவர்
போதைக்கு அடிமையாவதற்கு தூண்டுதலாக இருக்கக்கூடாது. இதைதான் இறைவார்த்தை சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர்களை எந்திரக்கல்ல கட்டி கடலை போட வேண்டும் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அதாவது நாம் பிறர் பாவத்தில் விழ நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், இந்த இறைவார்த்தையை வாசிக்கிறோம். இது கிறிஸ்து இன்று வழங்கும் நமக்கு நற்செய்தி என்று சொல்லி ஆராதித்து புகழ்ந்து தூபாராதனையெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது நாம் எந்த அளவுக்கு பிறரை பாவத்தில் விழ வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு விழ வைக்கிறோம். இன்னைக்கு ஒரு சில ஆட்கள் உளவியல் ரீதியான ஒரு பாதிப்பில் இருக்கிறாங்க. அது எந்த மாதிரியான பாதிப்பு என்றால், தாங்கள் தவறு செய்கிறார்கள். அந்த தவறை மறைப்பதற்காக அல்லது தான் குற்றமானவன் குற்றம் உடையவன் என்று பிறர் நம்மீது பழியை சுமத்திவிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டு மற்றவர்களையும் அதைவிட பெரிய தவறு செய்ய வைத்து, ஒரு விவாதம் என்று வரும்போது என்னை விட நான் 1 கிலோ குற்றவாளி என்றால் அவன் 1.25 கிலோ குற்றவாளி, தேர்ஃபோர் நான் கொஞ்சம் பரவாயில்லாத ஓரளவு நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். இதை ஒரு கேரக்டராக, ஒரு குணநலனாகவே நிறைய பேர் வைத்து கொண்டிருக்கிறார்கள். தன்னை நல்லவன் என்று காட்டுவதற்காக மிக சிரமப்பட்டு அடுத்தவர்களை தவறான வழிக்கு வாழ போக அவர்கள் தூண்டுதலாக இருக்கிறார்கள். அதுபோல இயேசு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 18 அழகாக சொல்கிறார், உன்னுடைய கண் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருக்கிறது என்றால் நீ உன்னுடைய கண்ணை பிடுங்கி எறிந்து விடு. நீ 2 கண்களோடு நரகத்திற்கு செல்வதை விட ஒற்றை கண்ணனாக மோட்சத்துக்கு செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுபோல நீ பாவம் செய்ய உன்னுடைய கையோ காலோ காரணமாக இருந்தது என்றால் அதை வெட்டி எறிந்து விடு. ஏனென்றால் நீ நல்ல உடல் நலத்தோடு முழு உடலோடு அழகாக நரகத்தில் போறதை விட நீ ஊனமுற்றவனாக மோட்சத்தில் போறது சிறந்தது என்று சொல்கிறார். அதாவது இதனுடைய அர்த்தம், பாவத்திற்கான சந்தர்ப்பங்களை நாம் விலக்க வேண்டும். பாவம் செய்வதற்கு இந்த சூழல் எனக்கு உதவுகிறது என்றால் அந்த சூழலை நான் தவிர்க்க வேண்டும். உதாரணத்திற்கு, நான் பயன்படுத்தக்கூடிய அலைபேசி, செல்போன் என்னை பாவத்தில் விழ வைக்கிறது என்பதை நான் உணர்கிறேன் என்றால் உடனடியாக நான் அதை தூக்கி எறிய வேண்டும். அதே போல நான் கொண்டிருக்கக்கூடிய நட்பு, நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறவு என்னை பாவத்திற்கு மெதுவாக அழைத்து செல்கிறது என்று நான் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த உறவை, நட்பை நான் நிறுத்த வேண்டும். இப்படி பாவத்திற்கான சந்தர்ப்பங்களை நாம் தவிர்க்க வேண்டும் என்று இயேசு இறைவார்த்தையின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த வார்த்தையை பலமுறை வாசிக்கிறோம், எழுதியிருக்கிறோம், பல இடங்களிலே போதனை கூட செய்திருப்போம். பாவத்திற்கான சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேண்டும். உன்னை பாவத்தில் விழ செய்கிறது என்றால் அதை வெட்டி வீசி விடு, இதெல்லாம் நம்ம பலமுறை போதித்து கூட இருப்போம். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வரும்போது நாம் அந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குவது கிடையாது. அந்த இறை வார்த்தையோடு இரண்டர கலப்பது கிடையாது. இயேசு அழகாக சொல்லுவார், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்கினாலே அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்த பாவத்திற்கு இணையான பாவத்தை நீ செய்து விட்டாய். இதை பலமுறை வாசிச்சிருக்கிறோம், பலமுறை தியானித்திருக்கிறோம், விவாதம் பண்ணியிருக்கிறோம், அறிவுரை சொல்லியிருக்கிறோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை கடைபிடிக்கிறேனா? இயேசு அழகாக சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் மேலாக நீ உன்னுடைய கடவுளை நேசி. அதான் இயேசு சொன்ன முதல் முக்கியமான ஒரு கட்டளை. எல்லாவற்றிற்கும் மேலாக நீ கடவுளை அன்பு செய். இன்றைக்கி இதை நாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருக்கிறோம் நம்முடைய மறைக்கல்வி வகுப்புகளில். அதுபோல் நாம் பேசியிருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கடவுளை அன்பு செய்கிறேனா? இன்றைக்கு நம்ம
திருப்பயணங்கள் செல்கிறோம். வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த திருப்பயணங்கள் கடவுள் மீது கொண்ட ஆழ்ந்த அன்பினால் நடக்கிறது என்று நாம் நினைப்போம். ஆனால் பல நேரத்தில் அது நிச்சயமாக இல்லை. இது ஒரு வேடிக்கை பயணங்களாக இருக்கின்றன. கடவுளை தேடிய ஒரு பயணம் அல்ல, மாறாக பல நேரங்களிலே நம்முடைய திருப்பயணங்கள் எல்லாமே பொழுதுபோக்கு பயணங்களாக இருக்கிறது. ஒரு முறை அன்னை தெரேசா ஆலயத்தில் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் திருவிழா எல்லாம் முடிந்த பின்பு மக்களை பேருந்துகளில் கூட்டு வந்த ஒரு நபர் வந்து சொன்னார், ஃபாதர், உங்கள் கோயிலுக்கு ஆள் சேர்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காரணம், உங்களுடைய ஆலயத்தில் நீங்கள் கடைகள் வச்சிருக்கல. கடைகள் இருந்தால் தான் ஆட்களை சேர்க்கறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த முறை கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ், உங்கள் ஏரியாவில் தேயிலை எல்லாம் கிடைக்கும், குட்டி குட்டி தேயிலை பாக்கெட்ஸ், அந்த மாதிரியான கவர்ச்சிகரமான கொஞ்சம் பொருட்களை வாங்கி வெளியில் 5 ரூபானா நீங்கள் ஒரு 6 ரூபாய் 7 ரூபாய் கூட விற்றாலும் எங்கள் மக்கள் ஆர்வமாக வாங்குவாங்க. அப்படி நீங்கள் சின்ன சின்ன கடைகளை ஏற்படுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும், எங்களுக்கும் மக்களை உங்கள் கோயிலுக்கு வர வைக்கிறது ஈஸியாக இருக்கும் ஃபாதர். அதனால் அடுத்த திருவிழா அல்லது அடுத்த நிகழ்வுகள் நீங்கள் ஏற்பாடு பண்ணும்போது கடைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள் என்று சொன்னார். அதாவது இன்றைய திருப்பயணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் அங்கு சென்று தியானம் செய்து இறைவார்த்தையை தியானித்து மனமாற்றம் பெற்று இறைவனுடைய ஆசீரை பெற வேண்டும் என்று எத்தனை பேர் செல்கிறோம். கண்டிப்பாக அதற்காக ஆசீரை பெறுவதற்காக செல்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் பலர் இன்னைக்கு ஆசீரை பெறுவதற்காக அல்ல, பொழுதுபோக்கிற்காக திருப்பயணங்களை மேற்கொள்கிறார்கள். ஆனால் விவிலியத்தில் மட்டும் வாசிப்போம், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும் வாசிக்கிறோம். ஆனால் கடவுளுடைய திருத்தலங்களை ஒரு வியாபார ஸ்தலங்களாக, திருப்பயணங்களை பொழுதுபோக்கு பயணங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல பல இடங்களிலே பல பங்குகளிலே திருவிழாக்களும் நடக்கும், விவிலிய பெருவிழாக்களும் நடக்கும், கன்வென்ஷன் விவிலிய தியானங்கள் எல்லாம் நடக்கும். இதில் திருவிழாவுக்கு என்று பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டம் இருக்கும். ஒளி விளக்குகள், மின் விளக்குகள், அலங்காரம், அழகான ஆடை என்று சொல்லி கூட்டம் கூட்டமாக திருவிழாவுக்கு வருவாங்க. அதே நேரத்தில் விவிலிய தியானம், இந்தியாவிலிருந்து ஒரு ஃபாதர் வந்து திருவிழிப்பு ஜெபம் செய்ய இருக்கிறார், இப்படியெல்லாம் சொல்லி ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்தால் கூட்டம் மிக குறைவாக இருக்கும். 4-5 பாட்டிமார்கள், 4-5 அம்மாமார்கள், வெகு விரைவிலே அறுவை சிகிச்சை செய்ய இருக்கக்கூடிய ஒரு சில நோயாளிகள் அந்த கூட்டத்தில் இருப்பார்களே தவிர பெரும்பாலும் இளைஞர்கள், ஆண்கள் அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டார்கள். திருவிழா என்று சொன்னால் அந்த ஆலயத்தில் நிற்பதற்கு கூட, ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் அசைவதற்கு கூட இடமில்லாமல் அந்த ஆலயமே நிறைந்து வழியும். கடவுளை அன்பு செய்வது என்பது விழாக்கள் கொண்டாடி நம்மிடம் இருக்கக்கூடிய அழகான ஆடைகளை வெளி உலகத்திற்கு காட்டுறது அல்ல, மாறாக கடவுளோடு உள்ள உறவை நாம் வளர்ப்பதற்கு. இன்று பல நேரத்தில் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த ஆடம்பரங்களுக்கு, வெளி வேடங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருக்கிறோம். நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் விவிலியத்தை வாசிக்கிறோம், எழுதுகிறோம், அழகாக போதிக்கிறோம். ஆனால் நாம் அந்த இறை வார்த்தைகளை வாழ்வாக்குகிறோமா? ஒரு விதை நிலத்தோடு 2 கலந்து தன்னை அழித்து மறு உருவு பெற்று மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அடைவது போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குணநலன்கள் அந்த இறை வார்த்தையோடு கலந்து அந்த இறை வார்த்தையாக நம்முடைய வாழ்க்கை மாறினால்தான் அது வாசமிக்கதாக, அழகு மிக்கதாக இருக்கும். ஒரு காலத்தில் கத்தோலிக்க அருட்பணியாளர்களுக்கும் கத்தோலிக்க இறை மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. கத்தோலிக்க கிராமங்களில் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் ஆவலாக இருந்தார்கள். கத்தோலிக்க கிராமத்துக்கு போனால் நல்ல மனிதர்களோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ கிடைக்கும் என்று சொல்லி கத்தோலிக்க கிராமங்களை பார்த்து, கிராமங்களை தேடி மணமகனையோ மணமகளையோ தேடிக்கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு. கத்தோலிக்கர்களை போட்டி போட்டு வேலைக்கு சேர்த்த காலம் உண்டு. கத்தோலிக்கர்களோடு பேசுவதற்கு, அவர்களோடு நேரத்தை செலவிடுவதற்கு காத்திருந்த பிற மத சகோதர சகோதரிகளும் உண்டு.
ஆனால் இன்றைய காலகட்டத்திலே கிறிஸ்து மதிக்கப்படுகிறார். கத்தோலிக்க சிந்தனைகள் மதிக்கப்பட்டு வாசிக்கப்படுகிறது. ஆனால் கத்தோலிக்கர்கள் மதிக்கப்படுகிறார்களா என்றால் ஒரு கேள்விக்குறி. காரணம், நம்மிடம் அழகான இறை வார்த்தைகள், ஆழமிக்க கருத்துக்கள் எல்லாம் நம்முடைய விவிலியத்தில் இருக்கிறது. அவற்றை நாம் இந்த காலகட்டத்தில் வாழ்வது கிடையாது. எனவே தான் நம்முடைய வாழ்க்கை பிறர் விரும்பக்கூடியதாக, பிறருக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அது இல்லை. ஆகவே நம்மை நாமே சுய ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம். இறை வார்த்தையை நாம் என்று வாழ்வாக்குகிறோமோ, என்று நாம் வாசிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வோடு கலக்கின்றனவோ, அன்று நாம் நல்ல கிறிஸ்தவர்களாக, எல்லோருக்கும் பயனுள்ளவர்களாக வாழ முடியும். ஆமேன்.